பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 134. பக்கவாதத்தில் கைவிரல் வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் எப்படி செய்யறது. ஸோ பார்த்தீங்கன்னா விரல் வேலை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்ட்ரெச்சிங் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு தெரபிஸ்டோட ஸ்ட்ரெச்சிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி உட்காருதுன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக விரல் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச்சிங்கை வந்து ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வச்சு வெயிட் பீரிங் கொடுத்து இந்த அளவுக்கு அவங்கள வைக்க சொல்லியாச்சு. வச்சிருக்கும் போது இந்த ஷோல்டரு, எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்க சார் கையை முன்னாடி இழுங்க. கையை முன்னாடி இழுக்கும் போது இந்த விரல் வந்து இப்படி தேய்ச்சி நல்லா இழுத்துட்டு வாங்க சார். இந்த மாதிரி இழுத்துட்டு வரணும். அதை இதை திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு கையை நல்லா இந்த மாதிரி வச்சாச்சு. இப்படி வச்சதுக்கப்புறம் கை விரலை இங்கே சப்போர்ட் பண்ணி நேராக வச்சுட்டு இழுங்க சார். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் இப்படி இழுத்துட்டு வரணும். இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டை வந்து எடுக்க சொன்னீங்கன்னா ஈஸியாக எடுப்பாங்க. கை மேலே எடுங்க சார். ரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஈஸியாக வர ஆரம்பிக்கும். நல்லா இன்னொரு தடவை எடுங்க சார். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா இந்த ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வர ஆரம்பிக்கும். ஷோல்டரு, எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கரும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த 129, 130லேருந்து இந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து இந்த எக்ஸசைஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கை வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.